எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஸோ நான் என்ன அது சொல்வேன்னா, இட்ஸ் இஃப் யூ டேக் ஒரு ஆக்ரோனிமா போட்டு அது வந்து அது ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். என்னது? ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். நான் சொன்ன மாதிரி நோட் புக் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் சம்திங் உங்களுக்கு நான் எளிமையா டிப்ஸ் தான் கொடுக்க போறேன். இந்த டிப்ஸ்ல வந்து எப்படி நீங்க மேற்கொள்றதுக்குன்னு உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏன் அதை ஃபால்ஸ் எவிடன்ஸ் சொல்றேன்னா, அது உண்மையே இல்லாதத வந்து நம்ம உண்மைன்னு நினைச்சு அதை நம்புறது தான் பயம்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு முகவரை கொடுக்க போறேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பயம்னா என்ன, எப்படி அதை மேற்கொள்றதுன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து அதுல ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்கு. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஐ see so many people. Thanks for joining. பட் எந்த ஸ்டேஜ்ல உங்க பயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒருவர் பயத்துக்கு ஒருவர் மேற்கொள்ற வழியும் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பயம் எங்க இருக்கு? நிறைய பேர் கேட்டா உடம்பு ஃபுல்லா பயம் இருக்கா, இல்ல தலையில இருக்கா, இல்ல இருதயத்துல இருக்கா, எங்க இருக்கு பயம் அப்படின்னு ஒரு ஐ தாட் ஐ ஷுட் கிவ் யூ an anatomy of fear. அது மட்டும் இல்லாம சில நிஜங்கள், உண்மைகள், பயத்தின் உண்மைகள் நான் சொல்வேன். அப்படின்னு பார்க்கும்போது அந்த பயத்தின் உண்மைகளை வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்துறதுக்கு நெக்ஸ்ட் ஃபியூ டாபிக்ஸ் ஐ கோனா கிவ். அதுக்கு மட்டும் இல்லாம சில டிப்ஸ் டு ஓவர் கம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கேள்விகள் வைத்திருக்கிறேன். அந்த கேள்விகளையும் நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? Here you go. இவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரை பத்தி நீங்க கேள்விப்படுறதுக்கே சான்ஸ் இல்லாம இருக்காது. He is none other than Napoleon. நெப்போலியன் ஹில் வந்தோட அவரோட இட்ஸ் நாட் நெப்போலியன் போனபார்ட் கிடையாது, நெப்போலியன் ஹில். அவரோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லைன்ஸ் இஸ் லைக் fears are nothing more than a state of mind. என்னது? fears are nothing more than a state of mind அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, நீங்க இப்போ ஒரு கிளிப்பிங் பாத்தீங்க இல்லையா? உங்க அந்த கிளிப்பிங் பார்க்கும் போது உங்களோட சிந்தை மன ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நம்ம போய் ஒரு 5 மினிட்ஸ், ஹார்ட்லி 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த 3 மினிட்ஸ்ல உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவா இருக்குன்னு தெரியும். ஸோ இட்ஸ் நத்திங். பயம்னு சொல்லும் போது இட்ஸ் ஆல் அபவுட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். சரிங்களா? இந்த பேண்டமிக் குறிச்சு நிறைய கேள்விகள் கேட்டாங்க பிரதர். தேங்க்யூ ஸோ மச் அந்த கேள்விகள் பத்தி கேட்டீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி என்லைட்டனிங் சப்ஜெக்ட். இந்த பேண்டமிக்ல வந்து பார்க்காத என்னோட ஸ்கிரீன்ல நிறைய லைன்ஸ் வருது. எப்படி வருதுன்னு தெரியல. Is somebody doing something on the screen? Ma'am? In your panel there is a icon called a notation. Can you just unmute that? எங்க இருக்கு பிரதர்? என்னோட இதுல இல்லையே. Yeah, I have disabled already, but still is there. சரி. Can you just you have that, you know, your viewing screen in the up, you know, there is a bar, no? Ama. Yeah, there are view options. You can click the view options. Sorry brother, I'm not able to find that because I want to do the presentation faster. Time ஆகுது நமக்கு. நம்ம பார்க்கலாம். I will try ma'am. bare minimum இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. I see some lines coming in. Yes, participants unknowingly they keep their hand, it comes. Yeah. Oh, okay. Participants நம்ம request பண்ணிடலாம். Yes. லவ்லி ஆடியன்ஸ், நான் என்ன சொல்வேன்னா, இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேரமா இருக்கிறதுனால உங்க கையில இருக்கிற, அதாவது உங்க இந்த இந்த உங்க ஹேண்ட் ஸ்கிரீன்ல வைக்காதீங்க. எந்த கீஸையும் நீங்க பிரஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு கோ. இந்த பேண்டமிக்ல இருக்கிறீங்க நிறைய பேரு. ஐ நோ சென்னை இஸ் நாட் மெனி லாக்டவுன்ஸ் கிடையாது. பட் இப்போ மேபி லாக்டவுன் கம்மியா இருக்கலாம். நீங்க திருப்பியும் மறுபடியுமாக வெளியே போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருந்தாலும் கடந்த ஒரு 10 மாதங்களா, அதாவது இங்க 10 மாதம் நாங்க சொல்றோம், பட் மேபி 6-7 மந்த்ஸாவே நீங்க பார்த்திருப்பீங்க. இட்ஸ் லைக்
நிறைய பேர் தனியா இருக்கிறாங்க, எங்கேயுமே போக முடியல, யார்கிட்ட பேச முடியல, மரணம் ஜாஸ்தியா இருந்திருக்கு, பயம் எங்க போனாலும் யாராவது மாஸ்க் போட்டிருந்தாங்களா போடலையா, பக்கத்துல இருக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு ஒரு பீதி இருந்துட்டே தான் இருந்திருக்கு. சோ அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நான் என்ன சொல்வேன்னா இருக்கிற நாளை காட்டிலும் இப்ப வந்து பயத்தின் தன்மை வந்து அதிகமா தான் ஆயிருக்கு. ஐ மீன் இட் இஸ் இன்க்ரீஸ் ட்ரெமெண்டஸ்லி. அது என்ன சொல்றாங்கன்னா 4 டைம்ஸ் லெவல், அதாவது நார்மல் ஃபியரோட 3 to 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த குவாரண்டைன்ல, இந்த பீரியட்ல, எஸ்பெஷலி இந்த பேண்டமிக்ல நம்ம அதிகமா பாக்குறோம். யாருமே இந்த ரூம்ல வந்து எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையில பயமும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். மேபி உங்களோட நோட் புக்ல ஒரு பென்ல நீங்க எழுத வேண்டியதா இருக்கும். ஒரு கேள்வி எழுதியிருக்கேன் இல்லையா, வாட் இஸ் யோர் ஃபியர்? உங்களுடைய பயம் என்ன? somebody is writing on the screen. நீங்க அங்க எழுத வேண்டாம், உங்களோட நோட் புக்ல எழுதுனா நல்லா இருக்கும். வாட் இஸ் யோர் ஃபியர்? உங்களோட பயம் என்ன? ஒரே ஒரு பயமா அத நிறைய பயங்கள் இருக்கலாம். இப்போ ஐ see on the screen somebody writing exam. சரி, எக்ஸாம் சில பேருக்கு வந்து படிப்புல குறிச்சு பயமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறிச்சு பயமா இருக்கலாம், இல்ல உறவுகளை குறிச்சு பயமா இருக்கலாம், இல்ல தன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா அப்படின்னு நினைச்சு ஒரு பயம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பயத்தின் தன்மை வந்து அதிகமாவே இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தை குறிச்சா இருக்கலாம். ஆனா இப்ப என்னோட ஆடியன்ஸ்ல நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்கிறீங்க. சோ நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறனால அதிகமான பயம் வந்து இட்ஸ் மோர் அபவுட் நான் எனக்கு என்னோட ஸ்கூல் என்ன ஆகும், என்னோட படிப்பு என்ன ஆகும், எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படின்லாம் ஒரு ரொம்பவே அதிகமான பயம் இருக்கலாம். சோ வாட் இஸ் யுவர் ஃபியர்? அந்த ஃபியர் மட்டும் எழுதிருங்க. ஓகே, எழுதிட்டீங்கன்னா we are going to go to the thing. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த வயசுல இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கிரீன்ல கை வைக்காதீங்க. யாரோ ஸ்கிரீன்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டூ தட். இப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா. இந்த டேட்டா நீங்க பார்க்கும்போது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பார்க்கும்போது இட்ஸ் a small donut. அந்த டோனட்ல பார்க்கும்போது ஒரு 18 வயசு கீழே இருக்கிறவங்க, 18ல இருந்து 34 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க, 35ல இருந்து 49 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, அதே மாதிரி 50ல இருந்து 65 வயசு அப்படின்னு இதுல இத்தனை வயது வித்தியாசங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்க அநேகர் இந்த கால்ல இருக்கிறவங்க 18ல இருந்து 34 வயசுக்குள்ள இருப்பீங்கன்னு நான் மதிப்பிடுறேன். அப்படின்னு பார்க்கும்போது பயத்தின் தன்மை அதிகமா இருக்கிறதுக்கு 44% அது அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. சோ பட் ஓவர் தி பீரியட் பார்க்கும்போது இந்த பயத்தின் தன்மை வந்து இறங்கிட்டே வருது. இட் கம்ஸ் டவுன். ஏன் வருதுன்னா இந்த அனுபவங்கள், அதாவது பயத்துக்குரிய காரணங்கள். சாரி, யாரும் ஸ்கிரீன்ல கை வைக்காதீங்க ஆர் ஆன் யுவர் நோட் பேட், பிகாஸ் என்னோட ஸ்கிரீன்ல டிஸ்டர்பன்ஸ் தெரியுது. பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டூ தட். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த 44% நம்மளுக்கு தெரியுது. ஆனா அதே நேரத்துல சின்ன வயசுல பிள்ளைங்களை கேட்கும் போது அவங்களோட, அதாவது 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட பயத்தின் தன்மை ஈக்குவலி லைக் 45%. பெண்களுக்கு அதிகமா இருக்குமா ஆண்களுக்கு அதிகமா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் மோர் ஆன் விமென். அதாவது பெண்களுக்கு மத்தியில, அதாவது நீங்க ஒரு கேர்ளா ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா மோர் த லேடி கெட்ஸ் த திங். சரிங்களா? இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களோட ஸ்டேஜஸ், அதாவது என்ன காரியத்துல இருக்கிறீங்க, எந்த லெவல், அதாவது எந்த நிலையில இருக்கு பயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் நான் அதை குறிச்சு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த நிலைகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ பயம்னு சொல்லும் போது ஒரு ஆரம்ப நிலை, எல்லாருக்குமே சாதாரணமா பயம் இருக்கதான் செய்யும்னு சொன்னேன். ஆனா அந்த பயம் ஒரு குறிப்பான ஒரு காரியத்தை இருக்கு. இப்ப ஒரு தம்பி எழுதியிருந்தாங்க, எக்ஸாம் குறிச்சு எனக்கு பயம் இருக்கு, இல்ல எனக்கு வந்து எதிர்காலத்தை குறிச்சு பயம் இருக்கு, இல்ல எனக்கு இந்த நபரை குறிச்சு பயமா இருக்கு, இல்ல எனக்கு இருட்ட நினைச்சா பயமா இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கலாம். பட் ஆனா ஆன்சைட்டின்னு சொல்லும் போது ஃபியருக்கு அப்புறம் அடுத்த நிலை வர்றதுதான் ஆன்சைட்டி. ஆன்சைட்டின்னு சொல்லும் போது ஒரு பதட்டம்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு பதட்டமா இருப்பாங்க அவங்க. அந்த நபர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களால காமாவே இருக்க முடியாது. எப்பயுமே ஒரு பதட்டமாவே இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த பதட்ட நிலை வந்து குறையவே குறையாது. அப்படியே தி கைண்ட் ஆஃப், அதாவது இந்த கவலைன்னு சொல்லும் போது அப்படியே மூச்சு பிடிக்கிற வரைக்கும் அப்படியே அவங்களுக்கு
அப்படி நிரம்பியே இருப்பாங்க எப்பயுமே. அது மார்னிங்கா இருக்கலாம், ஆஃப்டர்நூனா இருக்கலாம், இரவா இருக்கலாம். பட் அந்த பதட்ட நிலை இருந்துட்டே இருக்கும். ஒரு நார்மலா அவங்களால இருக்கவே முடியாது. இது வந்து பயத்துல இருந்து ஒரு அடுத்த நிலை நான் சொல்றேன். ஆனா 3வது நிலை இருக்கு. அத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இத வந்து பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக்ன்னு சொல்லும்போது இது என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. பேனிக் அட்டாக்ல நான் ஆக்சுவலா இதோட தமிழ் வார்த்தைய பார்க்கும்போது, பேனிக் அட்டாக் எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு. அதாவது பீதி தாக்குதல்னு எழுதியிருக்கான். பீதி தாக்குதல்னா என்ன அர்த்தம்னா, தே ஜஸ்ட் கெட் அப்படியே படபடபடன்னு அப்படியே ஒரு 10 நிமிஷமோ, இல்ல 15 செகண்ட்ஸோ, 20 செகண்ட்ஸோ அந்த மாரி இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே கையெல்லாம் இது மாரி ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாகும். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது அந்த நேரத்துல. ரொம்ப குழப்பமா இருப்பாங்க. பட் இட்ஸ் அன் அட்டாக். அது வந்து அது ரொம்ப நேரம் இருக்காது. ஆனா அந்த அட்டாக் இருக்கும்போது அவங்களால நார்மலா இருக்க முடியாது. நம்ம அடுத்த நிலை, கடைசியான நிலைய தான் நம்ம பேச வரோம். அதுதான் ஃபோபியா. இப்ப எனக்கு இந்த ரூம்ல எத்தன பேருக்கு ஃபோபியா இருக்குன்னு தெரியாது. பட் ஃபோபியான்னு சொல்லும்போது ரொம்ப குறிப்பா இருக்கும். அதாவது எனக்கு உயரமான பில்டிங்ல போறது பயமா இருக்கும். எலிவேட்டர்ஸ்ல பயமா இருக்கும். இல்ல எனக்கு தனியாவே இருக்கிறதுக்கு பயமா இருக்கும். வெளிய பஸ்ல போகுறதுக்கு பயமா இருக்கும். இல்ல யாரையாவது பார்த்து பேசுறதுக்கு புது நபர்கள பார்த்து பேசுறதுக்கு பயமா இருக்கும். இல்ல எனக்கு யூ மே சே இன்டர்வியூஸ் பார்த்தாவே பயமா இருக்கும். ஏதாவது இன்டர்வியூ போறதுக்கோ, எக்ஸாம் எழுதுறதுக்கோ. ஆனா இந்த பயம் வந்து நான் சொன்னது ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், பெர்சிஸ்டென்ட்டா இருக்கும். அதாவது போன வருஷம் இருந்திருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் இருந்திருக்கும். இட் இஸ் கன்சிஸ்டென்ட். அதாவது குறையாமலே இருந்திருக்கும். ஆனா எக்ஸாஜரேட்டடா இருக்கும். அது எப்படின்னா மிகையா இருக்கும். மிகப்படுத்த இருக்கிற மாதிரி. இட் பிகம்ஸ் பிக்கர், மேக்னிஃபைடா இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா நார்மல் லெவல் இப்போ வந்து பயமே இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, நான் இல்ல தவறுன்னு சொல்லுவேன். ஒரு நார்மல் லெவல் ஆஃப் பயம் வந்து நம்மளுக்கு கட்டாயமே அவசியம். ஏன்னா, உங்களுக்கு பயமே இல்லன்னா, அறிஞர்கள் அதாவது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்களா, ஒரு நார்மல் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு யூ நீட் ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி. அதாவது என்ன அர்த்தம்னா, நான் பயமே இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்னால வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எனக்கு பயமே இல்லன்னா, ஒருத்தன் வந்து கன்னு கொண்டு வராங்கன்னா, யூ வில் நாட் நோ ஹவ் டு ஹைட் இட். உங்களுக்கு அந்த இம்மீடியட் அந்த தூண்டுதல் இருக்காது. ட்ரிகர் இருக்காது. அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆகையினால நம்மளுக்கு என்ன அதாவது கிரியேட்டர் நம்மளுக்கு என்ன குடுத்திருக்கிறாருன்னா, தி எபிலிட்டி டு ஹேவ் தட் சென்ஸ் ஆஃப் ஃபியர். அதே நேரத்துல இந்த இந்த பயத்த வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அணையா குடுத்திருக்கிற இப்ப God has given that. இந்த பாதுகாப்ப நம்ம எப்படி லெவரேஜ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு இதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆன் த ஹோல் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அத பாசிட்டிவா யூஸ் பண்ண அவங்களுக்கு தெரியாம மாட்டிருக்காங்க. நிறைய பேர் ஒரு ட்ராப்டு ஃபீலிங்ல இருக்கிறாங்க. பயத்தை வந்து ஒரு தவறான அணையமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது எப்ப தவறா யூஸ் பண்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் டாக்டர் நீங்க சொல்லுங்க, எப்படி நான் ஃபியரை வந்து ஒரு ஆலிய ஒரு பாசிட்டிவ் வெப்பனா நான் யூஸ் பண்றேனா அப்படின்னு கேட்டானா, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். எப்ப பயம் வந்து உங்களோட நார்மல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுதோ, நம்ம சொல்றேன், எப்ப பயம் வந்து உங்களோட நார்மல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுதோ, ஒரு தம்பி பயமா இருக்கு எக்ஸாமுக்கு பயப்படுறாரு சரி வச்சுக்கோங்க. ஆனா அவர் எக்ஸாமுக்கே போல வச்சுக்கோங்க. அது நார்மலா? இல்ல. இட் இஸ் ஆல் அபவுட் அப்நார்மாலிட்டி. சோ அப்ப வந்து அவர் நார்மலா இல்ல. இட் இஸ் அவரோட அனுதின வாழ்க்கை அஃபெக்ட் ஆகும் போது பயம் வந்து அது ஆபத்து, ஒரு அபாயம். அதுதான் நான் சொல்ல வருவேன். இப்ப ஆபத்து அபாயம்னு சொல்லும் போது, ஐயோ நான் இது என்னோட அனுதின வாழ்க்கை அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இது வந்து சாதாரண பயம் கிடையாது. எனக்கு இது கட்டாயம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு சூழமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எல்லா பயத்துக்கும் முக்கியமாக வந்து பார்க்கும்போது இது எல்லா பயத்துக்கும் வந்து அடிப்படையா இவங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கல் மெடிக்கல் கண்டிஷன் இருக்காது. தம்பி நான் உங்களை செக் பண்றேன்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணுவாங்க. உங்களை செக் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் எதுவுமே இருக்காது. அதாவது உடல் ரீதியா ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, மன ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஆனா உடல் கூறிகள் ஒண்ணுமே இருக்காது. சோ நிறைய டைம் அதாவது 80 to 90% we see that. அது மட்டும் பார்க்கும்போது எல்லா பயங்களும் அதிகமான பயங்கள் வந்து எப்படி இருக்கும்னா இர்ரேஷனல். நீங்க இந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல.
ரேஷனல் ஆர் இர்ரேஷனல். இர்ரேஷனல் சொல்லும் போது அதுக்கு ஒரு பகுத்தறிவே இருக்காது. அதாவது ஒரு ரீசனே இருக்காது. ரேஷனல் சொல்லும் போது இந்த பயம், தம்பி இது பயப்படுறதுக்கு வந்து நியாயமான பயமா இல்ல நியாயமே இல்லாத பயமா நாங்க கேட்கும் போது அது பகுத்தறிவே இல்லாத ஒரு பயமா இருக்கும். ஆகையினால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எக்ஸாம் வருதுன்னு நினைச்சிட்டோன்னே படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதான் அந்த நாள் வரும்போது அத தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம ஒரு பார்க்கலாம். தவிர்க்கிற நடக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது, சில பேர் எனக்கு தெரியும் நெறைய பேரு, ஐயோ! இன்னைக்கு எக்ஸாம் நடக்கக்கூடாது, மழை பெய்யட்டும், இது நடக்கட்டும், அது நடக்கட்டும், இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர் வரட்டும், இல்ல இந்த தனியா இருக்கக்கூடாது, இன்டர்வியூஸ் போகுறதுக்கு பயம். அந்த மாரி ஏதாவது தவிர்ப்புகளுக்கு நெறைய காரியங்கள அவங்க செய்ய துணிவாங்க. அடுத்தபடியாக நான் நேரம் கம்மியா இருக்கிறனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போக விருப்பப்படுறேன். இந்த இது ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கு. இப்போ இந்த சிம்டம்ஸ்ல சில காரியங்கள் உங்களுக்கு இருந்தா, இது வந்து நார்மல் சிம்டம்ஸ்ன்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த ஸ்லைட உங்களுக்கு காண்பிக்கிறேன். இஃப் யூ சீ ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட், இட் டாக்ஸ் அபௌட் உங்களோட அதாவது உடல் கூறிகள். அதாவது உங்களோட பிசிக்கலா நீங்க பார்க்குற சில காரியங்கள். உங்களோட கண்கள்லாம் அப்படியே விரிவடைகிற மாரி இருக்கும். ரொம்ப பயப்படுறீங்கன்னா, நெறைய டைம் நீங்க பயப்படுற ஆள்கிட்ட நீ பயப்படுறியான்னு கேட்க கூட வேண்டியதில்ல. அவங்களோட வெளிய அதாவது எக்ஸ்பிரஷன்ஸ், உடல் எக்ஸ்பிரஷன்ஸ்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெறைய பேர் வரும்போது நர்வஸா வருவாங்க. நான் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ்லயும் வொர்க் பண்றதுனால நெறைய இன்டர்வியூஸ் பண்ணுவேன். அப்ப பாப்பேன் பிள்ளைங்க அப்படியே கையெல்லாம் நடுக்கும், அப்படியே கண்ணெல்லாம் ஏதோ அப்படியே ஸ்டாமர் ஆகுவாங்க, அப்படியே வாயெல்லாம் ட்ரை ஆயிரும். சில பேருக்கு இதய துடிப்பு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஒண்ணு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதே நேரத்துல மன ரீதியா அவங்களுக்கும் நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மன ரீதியா என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது? குழம்பி போற மாரி இருக்கே! சிந்தையில வந்து ஏன்னா பழைய லெவல்ல நீங்க இப்போ ஒரு நபர் வந்து இன்டர்வியூ போயிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. அவரோட இன்டர்வியூல போன முறை அதாவது பிந்தினிய நாள்ல ஏதாவது ஆன் தி பாஸ்ட்ல வந்து அவரு ஏதாவது வந்து தவறா பண்ணியிருந்தாலோ, ஒரு ஃபெயிலியர் நடந்ததாலோ, அதெல்லாம் ஞாபகம் வரும். ஃபிளாஷ் மாரி வந்துட்டே போயிட்டு இருக்கும். அப்புறம் மூச்சு அப்படியே பிடிக்கிற மாரி வரும். சோ இந்த மாரி நெறைய சிம்ப்டம்ஸும் அடையாளங்கள நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால இது மட்டும் இருந்தா, இந்நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன். ஃபியர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இப்ப நம்ம ஒரு கிளிப்பிங் பார்த்தோம். நம்ம மனநிலை வந்து பயம் இருந்துச்சு கொஞ்சம். மைல்டா அரவுசல் இருந்துச்சு. ஒரு ஆங்ஸைட்டி இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு தெரிகிறது ரொம்பவே அவசியம். என்ன நடந்துச்சு பார்க்கும்போது, ரொம்ப அழகா ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் காட் ஹஸ் கிரியேட்டட் திஸ் சோ வெல். நம்மளுக்கு இருக்கிற இந்த நம்மளோட மூளை பகுதி. நம்ம இந்த மூளைய வந்து ரொம்ப இன்னுமே வந்து நெறைய பேர்ட்ட ஐ திங்க் வித் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படியாவது இந்த மூளைய மாதிரி கிரியேட் பண்ணணும்னு மனுஷங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். என்ன பாருங்க, நான் இங்க ஒரு பிக்சர் குடுத்திருக்கேன். நான் பார்ட்ஸ் அண்ட் பாத்வேஸ் என்ன சயன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. பட் நான் இது கட்டாயம் சொல்லி ஆகணும். ஏன்னா இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு எங்க இருக்கு பயம், நெறைய டைம் பயம் எங்க இருந்து வருது, அதை எப்படி மேற்கொள்றதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த பயத்தின் முக்கியமான பகுதி வந்து நீங்க எல்லாத்தையும் கவனம் செலுத்த வேண்டாம். பயம் எது வழியா டிராவல் ஆகுதுன்னு பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் எங்கன்னு பாக்கணும். என்ட்ரி பாயிண்ட் வந்து கண்ணு. சரிங்களா? அடுத்து காது. அடுத்து நீங்க ஃபீல் பண்ற தன்மை. So it is entry point வந்து it comes through your sensory cortex. அதாவது உங்களோட கண்கள், ஐஸ், இயர்ஸ். சில டைம் பயம் வந்து முக்கியமா அதாவது பெருமிதமா 60 to 60, 70 more with the eyes and ears. இப்ப நீங்க எல்லாரும் வீடியோ தானே பாத்தீங்க. வீடியோல பார்க்கும் போதே வேற ஏதாவது நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க. ஆனா ஜஸ்ட் பை a வீடியோ உங்களோட மனநிலையை அஃபெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்க வேண்டியது வந்து அதுக்கு இந்த ஒரு ஆரஞ்சு கலர் பீஸ் பாக்குறீங்க இல்லையா, ஒரு சின்ன ஆரஞ்சு கலர் ஆர் யூ கேன் see a blue color here. இந்த ப்ளூ கலர் தான் நாம் அமிக்டலான்னு சொல்றோம். நிறைய பார்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆனா ஒரே ஒரு பார்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாதாம் பருப்பு சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமண்ட் சாப்பிட்டுருப்பீங்க. பாதாம் பருப்பு மாதிரி ஒரு குட்டி, அதாவது ஹார்ட்லி 2 சென்டிமீட்டர் இஸ் அமிக்டலா. நான் என்ன பாக்குறீங்கன்னா, நீங்க பாக்குற சில காரியங்கள், பழகுற நபர்கள், அது மட்டும் இல்லாம நீங்க என்னெல்லாம் கண்டென்ட் உங்களுக்குள்ள போயிடுதோ, உங்களோட கண்கள் மூலமா போகுதோ, அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணும் போது நேர அமிக்டலாக்கு போகுது.
அந்த அமிக்டலா என்ன ஆகும்னா இமீடியட் ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகே, இப்ப பாத்துட்ட ஓடு, இப்ப பாத்துட்ட சண்டை போடு, இப்ப பாத்துட்ட ஃப்ரீஸ் ஆயிடு அப்படின்னு இட் கிவ்ஸ் யூ சம் இமீடியட் ரியாக்ஷன்ஸ். அதுதான் இந்த அமிக்டலா பண்ணுது. என்னோட ரைட் சைட்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, which I call the low and high roads to fear. அதாவது லோ அண்ட் ஹை ரோட்ஸ் டு ஃபியர்னு சொல்லும் போது என்ன பாக்குறீங்கன்னா, இந்த அமிக்டலா தான் ஒரு இமோஷன் சென்டர். நம்மளுக்கு வந்து உணர்ச்சிகளை வந்து ஆளுகை பண்ற இடம் வந்து அமிக்டலா தான். ஆகையினால எல்லாருக்கும் அமிக்டலா இருக்கு, எல்லாருடைய சுவிட்ச் போர்டையும் கண்ட்ரோல் பண்ணுது அமிக்டலா தான். அப்படின்னு பார்க்கும்போது சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரூட் வந்து நேரா லோ ரோடுன்னு பாக்குறீங்க, கீழே மேல வந்து ஹை ரோட் பாக்குறீங்க. அப்படி லோ ரோடுக்கும் ஹை ரோடுக்கும் என்ன வித்தியாசம்னா, லோ ரோடு வந்து இமீடியட்டா இருக்கும். the response will be immediate. சரிங்களா? அதாவது நீங்க யாராவது பயத்துக்கு போகும்போது அந்த பயப்படுற இடத்துக்கோ இல்ல பயப்படுற சப்ஜெக்டுக்கோ போகும்போது இமீடியட் ரியாக்ஷன் தான் அந்த அமிக்டலால இருந்து வரும். ஆனா அதிகமான ஒரு அதாவது பகுத்தறிவு ரீசன் அதெல்லாம் கொண்டு வரும்போது இதெல்லாம் சென்சரி கார்டெக்ஸ்ல இருந்து நம்ம பாக்குறோம். ஆகையினால இது வந்து இந்த லோ ரோட் ஹை ரோட் வித்தியாசம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்மளுக்கு உடனடியா நம்ம சிந்திக்கவே இல்லை, இவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம யோசிச்சிருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். ஏன்னா அது உங்களோட அதிகமா நீங்க யோசித்து வந்தீங்கன்னா அது கார்டெக்ஸ்ல இருந்து வந்திருக்கு, உடனடியா வந்துச்சுன்னா அந்த ஷார்ட் ரோட்ல இருந்து வந்திருக்கு. ஆனா அதிகமா நம்மளுக்கு லோ ரோட்ல இமீடியட்டா நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம செய்வோம். அதாவது ரொம்ப யோசிக்கலாம் மாட்டோம் பயம் வரும்போது. அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா. இதை நல்லா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் சொன்ன காரியங்கள் என்ன நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்னு பார்க்க முடியும். சரிங்களா? இந்த இன்ட்ரெஸ்டிங் டேட்டா இது வரைக்கும் யாராவது பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜா போட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பெர்சன்டேஜ் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய டைம் நான் கேட்பேன், தம்பி எதுக்கு பயப்படுறீங்க, தங்கச்சி எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு கேட்கும் போது நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஓகே, லுக் அட் திஸ் பேனல். இந்த பேனல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் யாரோ ஸ்கிரீன்ல கை வைக்க வேண்டாம் ஆர் ஆன் யுவர் பேட். இது யாரோ somebody is doing it. நான் இங்க பாருங்க, நீங்க இதுல வந்து இந்த 100% எடுக்கும் போது only 8%, 40% என்ன பண்றோம்னா பயத்தோட எதெல்லாம் குறிச்சு பயப்படுறாங்களோ நீங்க கேட்கும் போது உங்க பயத்தை எழுதி வைங்க. ரைட் டவுன் ஆல் யுவர் ஃபியர்ஸ். நான் கேட்பேன், இந்த பயம் வந்து இதுவாயிடும், நாளைக்கு வந்து நான் இருப்பேன்னா தெரியாது அப்படின்னு சொல்றாருன்னு ஒரு கேள்வி வச்சுக்கோங்களேன். அப்போ டெத் ஆபரேட் பண்றது நீங்களா சார்ன்னு கேட்பேன். டெத் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. So இல்ல, you never happen, you don't even know what is in your hand or what is tomorrow's. Brother, இத எப்படியாவது இது பண்ண முடியுமா? Somebody is going on writing on it. Ma'am, there is an option in your panel itself. You can just find out and then there is a name called annotation. Okay, annotate. Yeah. Can you just annotate? Yeah, annotate. நான் annotate வந்து நான் ஸ்டாப் பண்ண முடியாது, undo தான் பண்ண முடியும். பட் இது கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்களே. Anybody given யாராவது சின்ன பிள்ளைங்க கையில கொடுத்திருந்தா தயவுசெய்து வாங்கிருங்க மொபைல்ல. Okay, ma'am. I think it's coming again. Okay. ஏன்னா அது ஐ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி அண்டூன்னு கொடுத்துருக்கு. பட் நம்ம இப்போ டைம் இருக்காது நம்ம கான்ஸ்டன்டா அண்டூ பண்றதுக்கு. பட் எனிவே லெட் மீ கோ இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ. இப்போ இந்த பார்க்கும்போது 40% பயத்தை நீங்க வந்து பங்கா போடும் போது 100% வந்து நம்ம பிரிச்சு பார்க்கும்போது நிறைய டைம் உங்க பயத்தை எழுதி வைங்க. எழுதி வைத்த பிறகு நம்ம பார்க்கும்போது இதுல 40% வந்து நடக்கவே நடக்காத பயத்தை குறிச்சு பயந்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்து எப்படி இருக்கும்னா அந்த பயம் 30% பயம் வந்து பழையது, அதாவது கடந்த காலத்தை குறிச்சு இருக்கும். தட் cannot be changed. அது நடந்து முடிஞ்சிச்சு, அதை குறிச்சு ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ எதுக்கு அதை குறித்து நம்மளுக்கு பயம் வருது அப்படின்னு நியாயப்படுத்தும் போது அது வந்து ஒரு irrational fear-ஆவே நம்ம கொண்டு போலாம். ஏன்னா அது வந்து பாஸ்ட், முடிஞ்சு போச்சு.
ஆனா 12 பயம் வந்து எப்படி இருக்கும்? 12% ஆஃப் த ஃபியர் எப்படி பார்க்குறோம்னா, அந்த 12% ஆஃப் த ஃபியர் வந்து உடல்நிலைய குறிச்சு இருக்கும். ஐயோ! எனக்கு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமா? எனக்கு கேன்சர் இருக்கா? எனக்கு இவங்க போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க. இல்ல உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட கிடையாது. நல்லா ஹெல்த்தியா இருக்கிறீங்க. ஐயோ! டாக்டர் கிட்ட தப்பு சொல்லிட்டாரா? இல்ல நான் போய் இன்டர்நெட்ல செக் பண்றேன். அத மாரி இந்த 12% உறுதிப்படுத்துறதுக்கே பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா 10% ஒரு பயம் இருக்கும். அ அன்றாட பயம். இன்னைக்கு காலையில நீங்க லேட்டா ஏதாவது எழுந்திருப்பீங்க. இல்ல ஏதாவது முடிக்காம இருந்திருப்பீங்க. ஒரு நார்மல் ஆங்ஸைட்டி. ஒரு 10% பயம் இருக்கும். ஆனா இந்த மீதி இந்த 40, 30, 12, 8% விட 8% தான் நிஜமான பயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா, இன்னைக்கு இந்த ரூம்ல 190 பேர் இருக்கிறீங்க. வாட் இஸ் யுவர் ரியல் ஃபியர்? எல்லாருக்கும் வந்து, ஐயோ! எனக்கு 100% ஃபியர்ன்னு சொல்ல முடியாது. அந்த பயத்த நம்ம பிரிச்சு, பிரிச்சு பார்க்கும்போது, நிஜமான பயம் அப்படின்னு சொல்லும்போது, இட் இஸ் ஆல் அபௌட் உண்மையான 8% தான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் அபௌட் எனிதிங் எல்ஸ். ஆனா, இந்த பயப்படும்போது ஏன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? அவங்கள மாரி நான் ஏன் இல்ல? அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் ஏன் அவங்கள மாரி நடந்துக்கலாம்? அவன் பாரு எவ்ளோ அழகா பயத்த ஹேண்டில் பண்றான். ஆனா எனக்கு வந்து பயத்த ஹேண்டில் பண்ணவே தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, நான் ஒரு சின்ன அதாவது 4 விதமான ஒரு பதில்கள், ரெஸ்பான்ஸஸ் வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த 4 ரெஸ்பான்ஸஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். முதலாவது பார்க்கும்போது, இந்த இந்த கிராஃப் நல்லா பாருங்க. இந்த கிராஃப்ல வந்து நீங்க பார்க்குறீங்க, யூ சி ஒரு கார்னர் 4 கார்னர்ஸ் பார்க்குறோம். ஃபைட், ஃப்ளைட், ஃபேஸ், ஃப்ரீஸ். சரிங்களா? இந்த இந்த நார்த் போல்ல ஒரு வார்த்தை இருக்கு. என்கேஜ்ன்னு பார்க்குறோம். இந்த லாஸ்ட்ல டிஸ்என்கேஜ்ன்னு பார்க்குறோம். என்கேஜ்ன்னு சொல்றது ஈடுகொள்றது. டிஸ்என்கேஜ்னா அத விட்டு கம்ப்ளீட்டா வந்துடுறது. சரிங்களா? டிஸ்என்கேஜ் ஈடுகொள்ளாம இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபைட், லெட்ஸ் டேக் இட். இப்போ ஒருத்தர் வந்து பயப்படுறாங்க, இருட்டுக்கு பயப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். நான் இருட்டுக்கு பயப்படுறாங்கன்னு பார்க்கும்போது, அந்த இருட்ட மேற்கொள்றதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றது? நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு தே மே ஃபைட் த ஃபியர். ஃபைட் த ஃபியர். ஆனா என்ன சொல்றது? அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்துட்டே இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும். இது இருட்டா இருக்கலாம், எக்ஸாமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம். பட் ஆனா ஒரு தே ஃபைட் தட். அத வந்து ஒரு சண்டை பிடிக்கிற மாரி இருப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. அடுத்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஓட்டம் பிடிப்பாங்க. ஐய்யயோ! இருட்டா? எனக்கா? வேண்டவே வேண்டாம். நான் அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்போதெல்லாம், அதுக்கு இடமே குடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து ஆனா நீங்க அவங்கள கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையே தனக்கு இல்லாத மாரி பேசுவாங்க. டினையல் இருக்கும் அவங்களுக்கு. ஐயோ! எனக்கா? அந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது, அவங்க வந்து அத ஒமிட் பண்றதுக்கு பார்க்கலாம். அதுதான் ஃப்ளைட்ன்னு சொல்றோம். 3வது ஒரு ரகம் இருக்காங்க. அதாவது 3வது ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆயி போயிடுவாங்க. ஃப்ரீஸ் ஆகி போறது வந்து எப்படி இந்த ஐஸ் கட்டி மாரி உறைஞ்சு போறது. அவங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது அப்படியே வாயெல்லாம் லாக் ஆன மாதிரி இருக்கும். பேச முடியாது, சிந்திக்க முடியாது. அவங்களால நார்மலாவே இருக்க முடியாது. கம்ப்ளீட் ஷட் டவுன் ஆயிடும். ஆனா, நம்ம என்ன இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு அழகான ஒரு ரெட், ஆம்பர், கிரீன் குடுத்திருக்கேன் உங்களுக்கு. இந்த ரெட், ஆம்பர், கிரீன் பார்க்கும்போது என்ன சொல்றீங்க? இப்ப நான் அபாய நிலைன்னா ஃப்ரீஸ் ஆயி இருக்கிறது. என்னது? அபாய நிலைன்னா ஃப்ரீஸ் ஆயி நிக்கிறது. சம்படி இஸ் லைக் உறைஞ்சு போயிட்டாங்க. அப்படின்னா இட்ஸ் நாட் எ ஹெல்தி ரெஸ்பான்ஸ். அது வந்து ஒரு ஹெல்தி ரெஸ்பான்ஸே கிடையாது. ஆகையினால நம்ம அந்த அந்த நிலைய வந்து நம்ம அக்ரி பண்றது கிடையாது. அது தேவையில்லாத உடலுக்கும் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்ன்னு சொல்றாங்க. அதனால அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குதா? நீங்க அந்த ரெஸ்பான்ஸ்ல ஈடுபடுறீங்களா? அத செக் பண்ணுங்க. 2வது ஆம்பர் ரெஸ்பான்ஸ். நான் வந்து சண்டை தானே பிடிக்கிறேன். அத நேரடியா பார்க்கிறேன். எனக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. இல்ல நான் அத பயம் இருக்குன்னா நம்ம அந்த சைடு எதுக்கு போறோம்? நம்ம அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாமே. அப்படி ஒரு ஓட்டத்த துவக்கி போறதுனால, அத வந்து நம்ம என்ன சொல்வோம்னா, இட்ஸ் மோர் லைக் அ ஃபைட் ஆர் ஃப்ளைட். அத வந்து நான் ஆம்பர்ல போட்டிருக்கேன். ஆம்பர் ரெஸ்பான்ஸ். சோ இந்த ஆம்பருமே வந்து நம்மளோட உடலுக்கும், மனநிலைக்கும் அதிக பாதிப்ப குடுக்கும். அதே நேரத்துல உறைந்து போற தன்மையும் நம்மளுக்கு அதிக பாதிப்ப தரும். அப்ப எதுதான் கரெக்ட்டான ஒரு
ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேஸ் பண்றதா ரெஸ்பான்ஸ். ஃபேஸ் பண்றது எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? இப்ப லெட்ஸ் டேக் இட். எந்த காரியத்தை குறிச்சு பயப்படுறீங்களோ, நான் ஆம்பரும் நான் பண்ண முடியாது, ரெட்டும் பண்ண முடியாது, அப்ப நான் கிரீன் தான் பண்ணி ஆகணும். அப்ப நான் கிரீனுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? என்ன டாக்டர் அப்ப பயந்த காரியத்தை செய்ய சொல்றீங்களா? ஆமா, ஃபேஸ் பண்ண சொல்றேன். அதுதான் இட்ஸ் ரைட் ரெஸ்பான்ஸ். அப்போ எந்த காரியத்தை குறிச்சு பயப்படுறீங்களோ, யூ நீட் டு ஃபேஸ் இட். யூ நீட் டு see that emotion. எனக்கு அந்த பயம் இருக்கு, நான் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் அதை மறைச்சு வைக்க முடியாது, ஒளிச்சு வைக்க முடியாது, எனக்கே இல்லவே இல்லையேன்னு சொல்லவும் முடியாது. பட் இட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு ஃபேஸ் இட். அதை தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஐ லைக் டு கோ டீட்டெயில், பட் நம்மளால ஒன்றும் இவ்வளோ டீட்டெயில் போகிறதுக்கு டைம் இல்லை. பட் ஒன்னு சொல்ல விரும்புறேன், நீங்க ரெண்டு பயப்படுற போது இந்த 3 அதாவது ஃபைட், ஃபிளைட், ஃப்ரீஸ் வரும்போது ஒரு அதிகமான ஒரு அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், நம்மளுக்கு அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அந்த நர்வஸ் சிஸ்டம்ல முக்கியமான ரெண்டு ஐ வுட் கால் இட் 2 ஏஞ்சல்ஸ். சரிங்களா? ரெண்டுமே நம்மள பாதுகாப்பு அணையா வச்சிருக்காங்க. the creator has made like that. எல்லாம் நீங்க சயின்ஸ் படிச்சவங்க இருப்பீங்க. if you have a sympathetic nervous system, அதோட ரோல் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நீங்க ஓடணும்னு நினைக்கிறீங்க, இமீடியட்டா உங்களுக்கு காலுக்கு அது மெசேஜ் அனுப்பும், ஓகே ஓடு ஓடு ஃபாஸ்டா, உங்களோட இதய துடிப்பு அதிகரிக்கும். இதே மாதிரி ஓடிட்டு அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு அதிகமா, அதாவது அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு நம்ம அதிகமான வேலையை கொடுக்கும் போது அது வந்து நம்மளுக்கு கிரானிக் ஃபியரை கொண்டு வரும். அதுதான் நான் சொல்வேன். நிறைய பேர் அந்த பதட்ட நிலையிலே இருக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க அதிகமா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் அபவுட் பாராசிம்பத்தட்டிக். இந்த ரைட் சைட்ல ஃபேஸ் பாக்குறீங்க இல்லையா, இந்த ஃபேஸ் பக்கத்துல இன்னொன்னு பாக்குறீங்க பாராசிம்பத்தட்டிக். அது வந்து அப்படியே குவாய்ட்னஸ் கொடுக்கும், உங்களோட ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும். அதே நேரத்துல உங்களுக்கு அப்படியே ஒரு யூ ஃபீல் ரொம்ப பீஸ்ஃபுல், அதாவது உங்களோட டைஜஷன் இன்க்ரீஸ் ஆகும், மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். அததான் வந்து நம்ம பாராசிம்பத்தட்டிக் பண்றது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தெரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு இந்த நிஜங்களை பத்தி தெரிய முடியாது. நிஜங்கள் என்ன நிஜங்கள் நான் சொல்ல போறேன். இந்த நிஜங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுக்கு ஏத்த சொல்யூஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? இந்த சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சா எப்படி மேற்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இந்த நிஜங்கள் நான் என்னோட வாழ்க்கையில இந்த நிஜங்களை கத்துக்கிட்டேன். ஏன்னா மேபி நான் சைக்காலஜிஸ்டா இருந்து தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எனக்கு God has given. பட் இது இங்க இந்த குரூப்ல நீங்க I think I would encourage you to understand these facts about fear. இது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இந்த ஃபேக்ட நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை எப்படி சாதுரியமா மேற்கொள்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பயம் வந்து ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லும் போது சில பேருக்கு பயத்தோட பயந்த சுபாவம் வந்து அதிகமா இருக்கும். அதாவது பிறப்பிலே பயந்த சுபாவம் அதிகமா இருக்கும். சில பேர் பயமே வந்து இல்லாம இருக்கும். ஒரு குடும்பத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் மட்டும் ரொம்ப சுபாவம் கம்மியா இருக்கும், பயம் இல்லாம இருப்பாரு. 2வது 3வது வந்து கொஞ்சம் he's like no fear அந்த மாதிரி இருக்கலாம். சோ ஏன்னா பிறப்பிலே நம்மளுக்கு அந்த வித்தியாசம் இருக்கு. ஆனா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நான் பிறக்கும் போது என்னோட பயம் லெவல் எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதா இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க பிரதர் சிஸ்டர்ஸ் இல்ல நீங்க சிங்கிள் சைல்டா இருந்தா கூட நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பேர்ல யாருக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பிறப்பின் அதிக ஆளுமைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 2வது வந்து பயத்தை ஈஸியா சொல்லி கொடுக்கலாம். தெரியுமா? பயத்தை ஈஸியா சொல்லி கொடுக்கலாம். எஸ், பயத்தை ஈஸியா சொல்லி கொடுக்கலாம். இஃப் யூ see நிறைய பேர் வீட்டுல அம்மா அப்பா வந்து இல்ல அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து சின்ன வயசுலயே ஐயோ அந்த போலீஸா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது நாளடைவுல அவருக்கு அந்த சின்ன பையன் வந்து போலீஸ பார்க்கும் போதெல்லாம் வந்து பயம் வரும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ஆனா அவர் இது வரைக்கும் பயங்கர கவனமா ஓட்டுவார். ஏன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன kind of think okay something அது சொல்லி கொடுக்க முடியும். சோ இங்க இருங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி தர போறீங்க? because they learn that நம்ம பயத்தை
பழைய வாழ்க்கையில நான் பாக்குற நபர்களோட வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ளலாம். தோல்வியின் பயம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் எனக்கு. எனக்கு ஒரு ஐயோ அவங்க பக்கத்து வீட்டுல கோவிட் வந்துருச்சு, அவரு இறந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். டாக்டரோட கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருக்குது. மேம் ஓகே, என்னோட கேக்குதா உங்களுக்கு? ஆமா, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. ஓகே, சாரி. அது என்ன, ஐ டோன்ட் நோ. நான் தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தேன் ஆக்சுவலி. ஓகே சார். ஓகே ஓகே, லெட் மீ ஷேர் ஸ்கிரீன். எஸ். ஆனா இந்த பேண்டமிக்ல நீங்க எல்லாரும் பொறுமையா காத்திருக்க நன்றி. ஐ திங்க் technical issues is always a problem. ஓகே, நம்ம இது பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தபடியா நம்ம இது பாக்குறோம். பயங்களை குறிச்சு நான் சொன்னேன். இப்ப நான் பேசுறது கேக்குதா பிரதர்? கேக்குது மேடம். உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் 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 தெரியுது. சோ மூணாவது காரியம் என்ன சொன்ன, பயத்தை வந்து நம்ம எப்படின்னா கற்றுக்கொள்ளலாம். நம்ம பாக்குறவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம், கேக்குறவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். சோ நீங்க யார பாக்குறீங்க, ஒரு நாள் ஃபுல்லா 12 நேரம் who do you spend time with? அந்த நபர் வந்து ரொம்ப பயந்த சுபாவமா, அவரும் இதே பயப்படுறத பத்தியே பேசிட்டு இருக்கிறாரா, இல்ல அவருக்கும் இந்த தன்மை ஜாஸ்தி இருக்கா? அந்த நபரை கொஞ்சம் யோசிங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? டெய்லி டிவைஸ் தான் ஒரு 8 hours நான் ஃபுல்லா இன்டர்நெட், வாட்ஸ்அப்ல ஃபுல்லா நான் ஐ சி ஒன்லி நெகட்டிவ் மெசேஜஸ். ஏதாவது ஒரு குரூப்ல எப்ப பார்த்தாலும் ஒரு சிலரோட வேலையே டெய்லி இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பாரு. அதை கேட்டுட்டே இருக்கிறீங்களா? இல்ல வாட் டு யூ சி, வாட் டு யூ லிசன், வாட் டு யூ டிஸ்கஸ்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாராவது ரொம்ப பயத்தை குறிச்ச பேசிட்டு இருக்கிறாங்களா? அதை நம்ம சிந்திக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து வந்து பயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். இட் கேன் பி ட்ரேஸ் டு அ வெரி ஸ்பெசிபிக் ஈவெண்ட். அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஸ்பெசிபிக் ஈவெண்ட் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸாம் குறிச்சு பயம் இருந்தா எப்போ அந்த எக்ஸாம், எந்த எக்ஸாமுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு, அதை தெரிஞ்சுக்கிறது அவசியம். நான் சொன்ன பயத்து வந்து எப்படின்னா, எப்படி ஜலதோஷம் வந்து கண்டேஜியஸ், அதே மாதிரி பயத்தையும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாம், ஈஸியா கொடுத்துடலாம். ஒரு 30 seconds யார்கிட்ட பேசிட்டு இருங்க, அது அப்படியே உங்க கையில வந்த மாதிரி ஆயிடும், ஈஸியா வந்துடும். இட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கோவிட் நான் சொல்வேன். கோவிட் வருதோ இல்லையோ, ஆனா இது வந்துரும். பயத்தை ஈஸியா பேக்கேஜா பெற்றுக்கொள்ளலாம். ஏன் பயத்துக்கு மட்டும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். 2 எலிமெண்ட். இந்த 2 எலிமெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஒண்ணு வந்து ஏன் நம்மளுக்கு பயம்னு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா, நம்ம வந்து அதை கணிக்கவே முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களால கணிக்க முடியுமா? மனுஷனுக்கு எப்பயுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். கணிக்கிறது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு காரியம். அதை கணிக்க முடியலன்னு அது பயமா மாறுது. இன்னொன்னு வந்து கட்டுப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்றது. யூ கேனாட் கண்ட்ரோல் யுவர் டுமாரோஸ். எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூ கேனாட் கண்ட்ரோல் வைல்ட் ஃபயர். அதனால அதுக்கு குறிச்சு பயம் இருக்கிறது இல்ல. யூ கேனாட் கண்ட்ரோல் த நேச்சுரல் கெலாமிட்டி. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே தன்னோட வாழ்க்கையில ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும்போது இந்த பயம் வந்து ஜாஸ்தியா நம்ம பாக்குறோம். அடுத்தபடியா பார்க்கும்போது இது சிமெண்ட் மாதிரிங்க. நீங்க அப்படியே கண்டிஷன் பண்ணிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, நேத்து இருந்த காரியத்துக்கு, நேத்து எப்படி அந்த பயத்துக்கு எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் அதே பயத்துக்கு அதே மாதிரி நடக்கும் போது we call it conditioned behavior. அப்பனா இதை டீகண்டிஷன் பண்ணி ஆகணும். ஐயோ எனக்கு 20 வருஷமா நான் இதே தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்போ வந்து அவர் வந்து இஸ் லைக் டன் இட் மில்லியன் டைம்ஸ் சிமெண்ட் போட்டாரு.
அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கான்கிரீட்டா இருப்பாருன்னு. அது மட்டும் இல்லாம அவாய்டன்ஸ், இது அடுத்த நெஜம், 7வது நெஜம் நான் பேசிட்டு இருக்கேன். அவாய்டன்ஸ் ஆஃப் ஃபோபியா, அதாவது நான் பயம் வந்துருச்சு, நான் ஓடிடுறேன், நான் மறைஞ்சுக்கிறேன், நான் இங்க போய் யாருக்கு தெரியாம நான் அதுல இருந்துப்பேன் அப்படிலாம் சொல்லும் போது பயத்தை தவிர்க்க முடியாது, பயத்தை நம்ம குறைக்க முடியாது, பயத்தை மேற்கொள்ள முடியாது. பயம் அப்ப என்ன ஆகும்னா மிகைப்படுத்தி தான் ஆகும். இட் பிகம்ஸ் பிகர் அண்ட் பிகர். அப்படின்னா 8வது முக்கியமான நிஜம் என்னன்னா, பயத்தை அணைக்கணும், அதை குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது யூ நீட் டு எக்ஸ்போஸ் இட், யூ நீட் டு ஃபேஸ் இட். ஐயோ எனக்கு பாம்பு தேளுன்னா பயம், அதனால நான் பாம்பு தேள் பக்கத்திலே போகிறது இல்லையே அப்படின்னு இருக்கும். பட் ஆனா நீங்க சர்ப்பங்களை மிதிப்பீர்கள்னு ஒரு 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 பேசேஜ் நான் வாசிச்சிருக்கேன். ஐயோ சர்ப்பங்களை மிதிக்கிறதா, எனக்கா ஸ்னேக்ஸை பார்த்தாவே பயமா இருக்கே அப்படின்னு ஒரு யோசனை வரலாம். பட் நத்திங் பேட் ஹேப்பன்ஸ் அன்லெஸ் யூ see it. அதாவது ஃபேஸ் பண்ணும்போது தான் அதோட நிஜத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு டிப்ஸ் நான் கொடுத்துட்டு நான் எப்படி மேற்கொண்டேன்னு நான் சொல்ல போறேன். நம்மளுக்கு இருக்கிறது இந்தியா ஐசி இந்தியா டைம் அரௌண்ட் 5:47. இன்னும் ஒரு 15 brother I will hand it over. Okay doctor. Okay. Hello Doctor. பிடிச்ச சப்ஜெக்ட் கிடையாது. Hello. Yes. Your voice is Yeah. missing. Hello doctor. எனக்கு கேக்குது பிரதர். யா, உங்க வீடியோ வேணா ஆஃப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பேண்ட்வித் கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ கேக்குதா? ஓகே, சோ நம்பர் 1, இந்த இந்த இது வந்து பிராக்டிக்கலா நீங்க பண்ண வேண்டியது, டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூல்ஸ். இது டெஸ்டட் டூல், இதை எப்படி பயன்படுத்துறது மட்டும் நான் சொல்றேன். நிறைய டைம் நான் சொன்னேன் இல்லையா, பயம் வரும்போது எதிர்காலத்தை குறிச்சிருக்கும். ஐயோ நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன், இன்னைக்கு அந்த எக்ஸாம்க்கு எப்படி போவேன், இல்ல நான் அந்த நபரை எப்படி சந்திப்பேன், அந்த இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு எதிர்காலத்துல நான் தோல்வி ஆயிடுவேனா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆகையனால அந்த அந்த எதிர்காலத்தோட சிந்தைய வந்து bring it to the minute. நான் இப்ப என்ன செய்யணும், இப்ப நீ புக்கை திறந்து படிக்கணும், இப்பயா நீ எக்ஸாம்க்கு ஆயத்தமாகணும், இன்டர்வியூக்கு ஆயத்தமாகணும், இப்பயா ஐயோ எனக்கு நாளைக்கு நான் கோவிட்ல வந்து இறந்து போயிடுவேனா, சரி இப்ப போடணும். புரியுதாங்க? சோ அதுதான் bringing to the bring all your energy to the minute. அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். 2வது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களோட நான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட் ரோட் லாங் ரோட், அமிக்டலால பார்த்தோம். அந்த ஷார்ட் ரோடு வந்து ஃபீலிங் ரோடு. என்னது ஃபீலிங் ரோடு? குயிக்கா ஃபீலிங் வந்துடும். வாலிபர்கள் மத்தியில அதிகமா வேலை செய்யக்கூடிய காரியம் வந்து ஃபீலிங் தான், உணர்ச்சிகள் தான். ஐயோ எனக்கு அந்த ஃபீலிங் வருது, இந்த ஃபீலிங் வருது சொல்லுவாங்க. நிறைய டைம் நான் கேட்பேன், ஃபீலிங் பின்னால என்ன ரீசன் இருக்கு? சரி, நீ அந்த நிறைய தம்பிமார் வரும்போது உங்களுக்கு இந்த பொண்ணு மேல விருப்பம் இருக்கு, பையன் மேல விருப்பம் இருக்கு சொல்லும் போது நான் கேட்பேன், உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்கு, அதுக்கு பின்னால என்ன பகுத்தறியறதுக்கு, இன்னும் நியாயப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? வாட் இஸ் த ரீசன்? சோ அவங்களோட பயத்தை கேட்கும் போது நியாயப்படுத்துறதுக்கு ஐ ஜஸ்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராப்ளம் பிஹைண்ட் த ஃபியர்? நான் வந்து பயப்படுற அந்த அந்த பர்டிகுலர், நான் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவேன், எப்படி தெரியும் உங்களுக்கு? I ask a question, how do you know that? Okay, அந்த டீச்சர் கரெக்ட் பண்றாங்க. ஓகே, அந்த டீச்சர் கரெக்ட் பண்றாங்கன்னா எல்லா क्वेश्चंस அவங்க இது பண்ணிருப்பாங்களா? இல்ல நிறைய பேருக்கு பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பண்ணிருக்காங்களா? இல்ல. So you kind of ask lot of questions. நியாயப்படுத்துற சில கேள்விகளை நம்ம இது பண்றோம். அடுத்து வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன். எப்ப பயப்படுறீங்க, எங்கெல்லாம் எதுக்கு பயப்படுறீங்க, எங்கெல்லாம் போனா பயப்படுறீங்க, அது எப்படி, அதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கணும். இப்ப வந்து நான் சொன்னேன், என்னோட ஸ்டார்டிங் ஸ்லைட்லயே நான் சொன்னேன், வாட் இஸ் யுவர் ஃபியர்னு ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க, அந்த ஒரு பயத்தை ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. அதுக்கு ஒரு கோர்வையான ஒரு ஸ்ட்ரீம்லைன்ட் ஆக்ஷன், செயல்படுத்து முறையை நம்ம தெரிந்து கொள்றது அவசியம். 4வது வந்து பயத்தை ஃபேஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா அது வந்து இட்ஸ் a மைண்ட் எக்ஸசைஸ் rather than என்ன சொல்வேன், ஓகே நம்ம பயத்தை வந்து பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு இல்ல.
இல்ல நம்ம வரும்போது பாத்துக்கலாம், இல்ல நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போறது, அந்த ஏரியாக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. அதுக்காக நான் உங்களை வந்து கோவிட்குள்ள போற சொல்லல. The thing is facing your fear. எந்த காரியத்தை நீங்க ஃபேஸ் பண்றணுமோ அந்த பயத்தை வந்து you need to have a plan for it. அத பிளான் பண்றது ரொம்பவே அவசியம். 4வது, அதாவது 5வது ஏரியா ஷெட் கம்ஃபர்ட். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது வந்து பயத்தை பார்க்கும்போது ஒரு தைரியமான ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒரு முதல் ஸ்டெப்னு சொல்வேன். ஆனா வாழ்க்கையில வந்து கம்ஃபர்ட், அதாவது ஒரு சுகமான வசதியான ஒரு ஆளுமையே வைத்திருந்தவங்க இத ட்ரை பண்ணாமே இருந்திருப்பாங்க. சின்ன காரியத்துல இருந்து எதுவுமே புதுசா ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அவங்கள பாத்தீங்கன்னாவே சாப்பிடுறதுல இருந்து தூங்குறதுல இருந்து ஒரே இடத்துல ஒரே சாப்பாடு ஒரே நேரத்துல ஒரு எவ்ரிதிங் தே டூ டுகெதர் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் எதுவும் அன்சர்டனிட்டி, கணிக்கக்கூடிய கூட கூட முடியாத அன்கன்ட்ரோலபிள் திங்ஸ் தனக்கு ஆயிடுமோ பயத்திலேயே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியா வந்து அறிக்கையிடுறது. உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய வெப்பன் இருக்கு. அந்த வெப்பன் என்னன்னா உங்களோட நாவு. அந்த நாவை வந்து கரெக்டா நம்ம எப்படி கியர் போடுற மாதிரி யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணலன்னா யூ வில் ஃபெயில். நான் நீங்க அந்த ஃபேஸ் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்துட்டா, அதுக்கு ஒரு செயல்படுத்துற தன்மை ஆக்ஷன் பிளானும் வச்சுட்டா, நம்ம டைரக்ஷனை, அதாவது ஜிபிஎஸ் மாதிரி அதை கொண்டு போறது ரொம்ப அவசியம். ஸோ கன்ஃபெஸ் ஃபேத் கேன்சல் ஃபியர். உங்களோட வாழ்க்கையில உங்களோட அன்றாட நாட்கள்ல டெய்லி லைஃப்ல அந்த பயமுறுத்துற வார்த்தைகளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். அதை எப்படி ரீப்ளேஸ் பண்றோம்னா நம்பிக்கைக்குரிய காரியங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது நம்ம மாற்றங்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, இல்ல டாக்டர் நான் இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, யாருக்குமே தெரியாது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒண்ணு என்கரேஜ் பண்ணுவேன், சீக் ஹெல்ப். நீங்க வந்து ஒரு மனநல ஆலோசகரை மீட் பண்றது நல்லது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேபி நீங்க ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களோட சர்ச் குரூப்ல நீங்க போய் நீங்க கேட்கலாம் ஆலோசனை. உங்களோட பெரியவங்க கிட்ட இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்கலாம். யாராவது கிட்ட ஒரு நபர் கிட்ட உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு ஷேர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபியர் cannot be solved தனியா. நீங்க ஏன்னா ஒரு நிலையில நம்ம சொல்லியிருந்தோம், இந்த நிலையில லெட் மீ கோ டு தட் ஸ்லைட். இப்ப நீங்க இந்த நிலையில இருக்கிறீங்க, இங்க இருக்கிறீங்க, டீல் பண்ணிடலாம். ஆனா ஒருத்தருக்கு இங்க இருக்கிறாங்க ரொம்ப அதிகமான பதட்ட நிலை, கான்ஸ்டன்ட் ஆன்சைட்டில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாது. கட்டாயம் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். சரிங்களா? So I'm going to my final thing. என்ன நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப தைரியமா நீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னோட பயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு விரும்புறேன். ஏன்னா நிறைய டைம் நீங்க வந்து ஐயோ எனக்கு நீங்க ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் பயமே இல்லையா? இல்ல, எனக்கும் பயம் இருக்குது. ஆனா அதை எப்படி நம்ம மேற்கொள்றதுதான் ரொம்ப சாதுரியம்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி. அதாவது இன்னும் 6 minutes இருக்கு. இந்த 6 minutesல நான் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ண பாக்குறேன். ஓகே, எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது என்னோட சைல்ட்ஹுட் லைஃப்ல இருந்து ஐ எம் அ ஸ்லோ லேர்னர்னா டிஸ்லெக்சியானா எப்படி அவங்களால இந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களால அவங்க பேசணும்னு பேசுவாங்க, எழுதணும்னு நினைப்பாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, பட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிளாஸ்ல எழுதுறாங்க வச்சுக்கோங்க, போர்டே அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்தியால வந்து நீங்க பாப்பீங்க, போர்ட்ல எழுதுவாங்க அண்ட் இஃப் யூ டோன்ட் ரைட் காப்பி அதை வந்து கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து நீங்க நோட் புக்ஸ் எடுக்கலன்னா நோட்ஸ், உங்க நோட்ஸ் எல்லாம் காலியா இருக்கும், யூ கேனாட் ஃபினிஷ். ஆகையினால எங்க பேரண்ட்ஸ், அதாவது எங்க அம்மா தான் நீங்க கேட்கணும், அவங்க வந்து டெய்லி எனக்கு பயங்கரமா சத்தம் போடுவாங்க, நீங்க ஏன் நீ எழுதிட்டே வர மாட்டேற. கடைசியில பார்த்தா அவங்கதான் நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க எனக்கு பதில். சோ எனக்கு என்ன ஆகும்னா the fear of performance, fear of ஸ்லோ லேர்னர் சொல்லும் போது உங்களால நார்மலாவே இருக்க முடியாது. ஒரு மற்ற குழந்தைங்க மாதிரி நீங்க நார்மலா எழுத முடியாது, அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்கும். மேத்ஸ், இந்த பொண்ணு இந்த பிக்சர் பாக்குறீங்களா, இந்த குழந்தை எப்படி தலையில கை வச்சிருக்கு, அதே மாதிரி ஒரு சூழமை எனக்கு இருந்திருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா
ஐ வென்ட் த்ரூ தட். ஐ வென்ட் த்ரூ தட். அப்ப எதிர்காலச்சு எனக்கு 4 முக்கியமான ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை நான் ஷேர் பண்றேன். அதை எப்படி மேற்கொண்டேன்னு சொல்றேன். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. am I a slow learner? இன்னைக்கு யாராவது ஸ்லோ லேர்னர் இருந்தீங்கன்னா I want to encourage you. ரைட்? நம்பர் 1 நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு எதிர்காலத்தை குறிச்சு என்னென்ன பயம்னு சொல்லிடுறேன். எனக்கு எதிர்காலத்தை குறிச்சு ரொம்பவே பயம். ஐயோ, நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகுவோம், இல்ல 5th ஸ்டாண்டர்ட், இல்ல 10th ஸ்டாண்டர்ட், அப்படின்னு நம்ம யோசிக்க எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பயம் எப்படி ஆகும்னா, கான்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து ஒரு பாரங்கள் மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா செகண்ட் பயம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, the fear of என்ன சொல்வேன்னா, தீர்மானங்கள். நம்ம கரெக்டான தீர்மானம் தான் எடுக்கிறோமா, கரெக்டான பகுதியை தான் படிக்கிறோமா அப்படின்னு ஒரு யோசனை. 3வது வந்து நம்மளுக்கு எல்லாம் வேலை எல்லாம் கிடைக்குமா, நம்மளால இது பண்ண முடியுமா. அடுத்து வந்து அன்னோன், என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அத மாதிரி ஒரு தெரிஞ்ச காரியம் இல்ல, தெரியாத காரியத்தை குறிச்சு கூட பயம் இருக்கும். அந்த பயத்தை நம்ம சொல்லவே முடியாது. அப்போ நான் அப்பதான் ரியலைஸ் பண்ண, என்னோட சுய பலத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா தட்ஸ் when I met this person. அவரை சந்திக்கிற சூழ்நிலை எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா என்ன இதுனா, என்னோட பலத்தினால பண்ண முடியாதுன்னு நினைக்கிற டைம் இந்த ஒரு இந்த இந்த என்கரேஜ்மெண்ட், I felt I need a supernatural power. அதாவது என்னோட பவர்னால என்னால ஒண்ணும் சாதிக்க முடியாது. நான் ஒரு ஸ்லோ லேர்னரா இருந்தா என்னால சாதிக்க முடியாது. I need a supernatural power. அப்பதான் I met Jesus. அப்ப நான் ஒருவேளை எனக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆனா கிறிஸ்துவ பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. ஏசு கிறிஸ்து பத்தி தெரியாது. ஏசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரிச்சாரு, எனக்காக உயிரோட எழுந்தாரு, இன்னைக்கு அவர் உயிரோட இருக்கிறாரு. எனக்கு அவர் அந்த பயத்தை மேற்கொள்ற டூல்ஸ் எனக்கு கொடுக்கறாருன்னு எனக்கு தெரியாது. So I thought I need this I received this supernatural power. நான் சொல்லணும், அதுதான் என்னோட சீக்ரெட்டே நான் சொல்வேன். சூப்பர் நேச்சுரல் பவர் எப்படின்னா, ஏன்னா அவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, go in the strength you have. So I realized what are my strength, என்னோட ஸ்ட்ரென்த் என்னலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் அதை வந்து எழுதி பார்க்க ஆரம்பிச்சேன். நான் என்னோட ஸ்ட்ரென்த் என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ என்னோட ஸ்ட்ரென்த் இங்க இருந்து வரலங்க. அதாவது நாட் பை ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ஸ், மேபி ஐ வல்லவர்கள் கிடையாது, பிரபுக்கள் கிடையாது, நாட் பை நோபல் பர்த், அப்படிலாம் கிடையாது. பட் அப்படி பார்க்கும்போது ஒருவேளை நம்ம ஒரு ஐயோ நம்ம ஃபேமிலியில எக்ஸ்போஷர் கிடையாது, எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது, ஐ வாண்ட் டு டெல் யூ சம் ஃபியூ திங்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். அந்த ரியலைசேஷன் என்னோட இருதயத்தை நான் இயேசுவானர்ட்ட கொடுக்கும் போது நான் மாற்றத்தை பார்த்தேன். என்ன இது ஏரியால பார்த்து, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் சொன்னேன் இல்லையா. ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர்ல வந்து நம்பவே மாட்டீங்க, 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது இயேசுவானர் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாருன்னா, டுடே ஐ டெல் யூ, before my very young PhD I got, I worked through என்னோட டாக்டரேட் படிக்க ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா அந்த நேரத்துல என் கூட என்னோட கிளாஸ்மேட்ஸ் யார் தெரியுமா, என்னோட டீச்சர் தான். என்னோட டீச்சர்ஸ் என் கூட கிளாஸ்மேட் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா நான் அவங்க கூட தான் படிச்சேன். ஸோ பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அந்த எதிர்காலத்தோட காரியத்தை மாற்றி கொடுத்தாரு. ரெண்டாவது பயம் ஒண்ணு இருந்துச்சு சொன்னேன் இல்லையா, ஃபியர் ஆஃப் கரியர் அண்ட் டிசிஷன். என்ன படிச்சா நம்மளுக்கு கரெக்ட், நான் தான் ஸ்லோ லேர்னர் ஆச்சு, எப்படி இதை மேற்கொள்றது அப்படின்னு யோசிச்சு இருக்கும் போது எனக்கு ரொம்ப தெளிவா இருந்தது வந்து, நிறைய பேர் வந்து ஒரு பாடத்தை எடுப்பாங்க, திருப்பி ஜம்ப் பண்ணுவாங்க, திருப்பி ரீடூ பண்ணுவாங்க. நான் ஒண்ணுதான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஒன் திங் ஐ கண்டினியூஸ்லி பிரேட், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் அண்ட் வேஸ்ட் மை இயர்ஸ். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மன தத்துவத்துல ரொம்ப ரொம்ப பிடிப்பு. எப்படி நம்ம அதை பண்ணலான்னு அதுல ஆழமா அந்த சப்ஜெக்ட்ல போகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு. 3வது காரியத்துல வந்து நான் பார்க்க ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தது வந்து, கார்பரேட்ல எனக்கு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 20 வருஷத்துல மேபி என்னோட கார்பரேட் ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு மத்தியில வேலை செய்யறது எப்படி பயமா இருக்கும், எப்படி இருக்கும், அங்கெல்லாம் போய் வேலை செய்ய முடியுமா, எப்படி அதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் சொல்லுவேன், நான் ஒர்க் பண்ணாத பெரிய ஃபர்ம்ஸ் கிடையாது. நான் லாஸ்ட் டைம் ஐ ரிசைன்ட் அவுட் ஆஃப் இந்தியா,
நான் வைஸ் பிரசிடென்ட்டா ரிசைன் பண்ணேன். நான் என்ன சொல்ல அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட்டா ரிசைன் பண்ணேன். நான் எல்லா கார்ப்பரேட் அதிகாரி மத்தியிலயும் அண்டர் வந்து எனக்கு அந்த ஞானத்தை இது பண்ணாரு. யாருமே நம்ப மாட்டாங்க. நான் இப்ப சொல்ற வரைக்கும் நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு ஸ்லோ லேர்னர் பிரச்சனை இருந்துச்சா இவங்களுக்கா அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கும். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ தி ட்ரூத். அடுத்தபடியா எனக்கு எப்படி நான் நம்புறது, இந்த ஸ்லோ லேர்னருக்கு எல்லாம் கொடுப்பாங்களா? நான் எவ்ரி இயர் நான் தீர்மானம் எடுத்தது வந்து நான் போற கரியர்ல ஐ வாண்ட் பி தி பெஸ்ட், நாட் தி லெஸ் பட் தி பெஸ்ட். அப்படின்னா இண்டஸ்ட்ரியில அந்த பகுதியில நம்ம நம்பர் 1 இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வாஞ்ச இருந்துச்சு. அப்படி அதுக்காக முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த எதெல்லாம் பயப்படுறது, அதாவது மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி மேற்கொள்றது, ஒரு காரியத்தை முழுமையா முடிக்கிறதுக்கு என்ன பண்றது, அதை ஃபேஸ் பண்றது. ஸோ டேக் யுவர் ஃபியர் ஒன் அட் எ டைம். அதை எப்படி மேற்கொள்றது நம்ம பார்க்கணும். அது பார்க்கும்போது என்னன்னா அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி நம்மள ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல. நான் சொல்லுவேன், மிஸ் பண்ணீங்கன்னா இஃப் யூ கோ டு மை ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு ஐ ஹவ் நாட் மிஸ்ட் எனி அவார்ட்ஸ். நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அவனுக்கு தெரியாது தம்பி என்ன, ஐ ஹவ் பீன் அ ஸ்லோ லேர்னர், யூ நோ ஜீசஸ் மேட் மீ லைக் திஸ். ஸோ அதுதான் என்னோட சக்சஸ் சீக்ரெட் நான் சொல்லணும் நான் விருப்பப்படுறேன். 2015 இது மட்டும் என்னோட லாஸ்டா சொல்லி ஐ வாண்ட் டு பாஸ் இட் ஆன் டு பிரதர். எனக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கும் இல்லையா? அப்படி விஷன் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு விஷன் இருக்கு, மிஷன் இருக்கு, கோல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கைக்கும் தனித்தன்மைக்கு ஒரு விஷன் வேணும். உங்களோட லட்சியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷன், என்னோட விஷன் வந்து பிளெஸிங் ஃபார் நேஷன்ஸ். அப்படின்னா நம்ம நிறைய மற்ற மல்டி எத்தனிக் குரூப் ரீச் பண்ணணும் எப்படியாவது அப்படின்னு இருக்கும்போது 2015 நீங்க நம்ப மாட்டீங்க, என்ன கெனடியன் கவர்மெண்ட் இன்வைட்டட் மீ. என்னோட டாக்டரேட் ப்ரோக்ராம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால they wanted me to move to Canada. ஸோ இன்னைக்கு காலையில எங்களுக்கு 6:30 மணி 7 மணி, but still I am connecting with you because I want to reach out to you. So நான் என்ன சொல்வேன்னா, do not underestimate what you have. உங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்கோ அதை வந்து சிறுமையா நினைக்காதீங்க. என்ன பயப்படுறீங்களோ அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம அதை எளிமையா எழுதி கொண்டு அதை மேற்கொள்றதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கும் போது மாற்றங்களை நம்ம அழகா பார்க்க முடியும். அந்த மாற்றங்களை பார்க்க நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த ஓவர் கம் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த ஃபேஸ் பண்ற டிசிஷன் எடுக்கலன்னா we will still be stuck. So before I move on, I want to pick more questions. ஏதாவது கேள்விகள் இருக்குதா brothers? If it has come, நான் உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். டாக்டர் இது வரைக்கும் ஒரு क्वेश्चंसும் வரல. ஓகே, மேபி ஒரு 1 minute கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா உங்க chat windowல நீங்க டைப் பண்ணுங்க. Because I cannot உங்களோட chat window நான் பார்க்க முடியாது. பிரதர் நீங்க அந்த கேள்வி வரும்போது நீங்க வாசிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, ஷூர் டாக்டர். சில பேருக்கு ஏதாவது இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல you're working in a company, you may reach out anytime. Let's see how we can help you. And brother Jayaraj is doing great work. நீங்க அவரை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் இந்த பயத்தை எப்படி மேற்கொள்றது, இன்னும் இந்த பயத்துல எப்படி நம்ம சொல்லியிருந்தோம்ல ஆக்ஷன் பிளான், அண்ட் யூ கேன் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம இது பண்ணலாம். ஸோ நீங்க தனியா அதை ஃபைட் பண்ண வேண்டியது இல்லை, ஓட வேண்டியது இல்லை, அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு நம்ம அதை தான் பார்க்க போறோம். சரிங்களா? எனி கொஸ்டின் வந்திருக்கா பிரதர்? இல்ல டாக்டர். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே. Okay. Thank you, Mom. This was such a wonderful session regarding fear. So, personally, எனக்கு வந்துட்டு நிறைய நான் வந்து கத்துக்கிட்டேன். கண்டிப்பா மற்றவங்களும் வந்துட்டு ஆழமா கத்திருந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்பொழுது நம்ம வந்துட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் செக்ஷனுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு மத்தியில் இருக்கிற ஜெயராஜ் அங்கிள், ஸோ இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் செக்ஷனை வந்துட்டு அவங்க லீட் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் டு ஜெயராஜ் அங்கிள். வெயிட் அஜய். டாக்டர் ப்ளீஸ் continue your talk.
Okay. Can I pray, brother? Yes, doctor. But Okay. ஓகே, நான் வந்து ஒன்னே ஒண்ணு, இவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் எல்லாரும், சரிங்களா? எல்லாரும் பயந்து போய் வந்திருக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்கு இமீடியட்டா ஒண்ணு செய்ய விருப்பப்படுறேன். ஆனா அது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு எவ்ரி திங், பெஸ்ட் ஆஃப் திங்ஸ். நான் உங்களுக்காக ஒன்னே ஒண்ணு, நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல வந்திருக்கீங்களோ யோசிக்காதீங்க. ஐ சி அரௌண்ட் 154 people ஹியர். எந்த பேக்ரவுண்ட்ல வந்திருந்தீங்கனாலும் பயப்படாதீங்க. பயம் வந்து எல்லாருக்கும் ஒரு நார்மல் எக்ஸ்பிரஷன் தான், சரிங்களா? அதுல வந்து ஐயோ இந்த அப்பர் கிளாஸுக்கு வராது, லோவர் கிளாஸ்க்கு வரும், இந்த மதத்தினருக்கு இருக்கும் அந்த மதத்தினருக்கு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்குன்னுமே பயம் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நான் உதவி செய்ய விரும்புறேன். நான் ஒருவேளை இந்த லாஸ்ட் 20 minutes நீங்க கேட்டிருக்கலாம், ஆன் த சயின்ஸ் ஆஃப் ஹவு டு டூ இட். அது என்னோட வாழ்க்கையில எப்படி மேற்கொண்ட நான் சொன்னேன். அடுத்து சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டூல் பாக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூ நீட் அ சூப்பர் நேச்சுரல் பவர். ஐம் கோனா ப்ரே ஃபார் யூ. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். அப்பா, இந்த 154 பேருக்காக நாங்க வருகிறோம். எங்களோட உடல் சுயம் சிந்த எல்லாத்தையும், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, வி ரைட் நவ த்ரோ இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் ஓ காட். அப்பா, எங்களால முடியாது, எங்ககிட்ட பலன் இல்ல, பயந்து போயிருக்கிறோம், எதிர்காலத்தை குறிச்சு பயந்து போயிருக்கிறோம். அப்பா, என்ன மீட்டிங்க அதே மாதிரி இன்றைக்கு இந்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். we just give all of us in this room, we cancel and arrest the fear. எங்களுக்கு டெய்லி 365 நாளுக்கு வச்சிருக்கிறீங்க. பயப்படாதேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஆணி பாய்ந்த கருத்தினால எங்களோட பயத்துல இருந்து எங்களை விடுதலை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உண்மையை அறிந்து நீரே தேவன் என்று நாங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காய் நன்றி அப்பா. எங்களை மறுபடியுமாய் நீர் மாற்றுறதுக்காய் நன்றி. ஒரு புது நியூ பர்சன் இன் கிரைஸ்டா எங்களை மாத்துறதுக்காய் நன்றி. எங்களோட பயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டோம். we cast all your cares on him சொன்னீங்க. எங்களோட பயத்தை எல்லாத்தையும் we cancel, we remove the bondage, எடுத்துறோம் இயேசுவே. everything in the name of Jesus we remove it. In Jesus name we ask. Amen. Amen. Thank you so much. Yes, doctor, wait a minute. Okay. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரம்பிக்கிற போது 174 பேர் இதுல இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஒரு நிகழ்வை நாம் நடத்துவதற்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மாத்திரமல்லாமல் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ், பங்காளர்கள், இன்னும் மற்ற அநேகர் கலந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை, உங்களுக்கு நன்றியும் தெரிவிக்கிறோம். பை த வை, இந்த நிகழ்வானது இன்றைக்கு உங்களுக்கு நடத்தி கொண்டு இருப்பது கேம்பஸ் குருசேட் என்கிற ஒரு இயக்கம். இது மாணவர்கள் மத்தியில மாணவர்களுக்கு நல்வழியை காட்டுகிற ஒரு இயக்கம். மாணவர்களுக்கு மாத்திரமல்லாமல் தொழில் புரிகிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், கிராமங்களில் இருக்கிறவர்கள், எங்கள் எல்லோருக்குமே ஒரு நல்வழியை காண்பித்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த சென்னை டிவிஷன் மூலமாக இந்த ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வந்த உங்களுக்கு நன்றியை சொல்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, டாக்டர், நீங்க இந்த இந்திய தேசத்துல இருந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கு இந்திய தேசத்துல ஒரு பாரத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத நாங்கள் அறிந்து கொள்ள முடியுது. நீங்க கனடாவில் இருந்தாலும் உங்களுடைய இருதயம் இந்தியர்கள் பயம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையில பயத்தை போக்கக்கூடிய, அந்த பயத்தை வெற்றி தரக்கூடிய ஒருவரை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே இந்த கேம்பஸ் குருசேட் ஃபார் கிரைஸ்ட் என்ற இந்த இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு அதே நேரத்தில் எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீங்க குடும்பமாக இந்த ஒரு ஊழியத்தில் நீங்கள் இப்படி எங்களோடு கூட ஈடுபட்டதற்கு கடவுள் உங்களை அபரீதமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு இந்த விழா, இந்த ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு கேம்பஸ் குருசேட் இயக்குனர் மிஸ்டர் வர்கீஸ் பால் மிக பெரிய ஒரு உதவியை செய்தார். அவருடைய ஒரு ஆலோசனை, அவருடைய ஒரு வழிநடத்துதல் இன்றைக்கு இந்த நிகழ்வை இன்றைக்கு ஒரு 174 பேர் வந்து கலந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. எனவே வர்கீஸ் பால் அண்ணன் இயக்குனர், இந்த கேம்பஸ் குருசேட் இயக்குனர் அவருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்னும் இதுல ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக நடத்தின எம்சி, அப்புறம் ஐஸ் பிரேக்கிங் கேம்ஸ், கவர்மெண்ட் எனக்கு பின்பதாக இப்போ அடுத்தபடியாக ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்களை கொடுக்க இருக்கிற இஸ்ரேல், இன்னும் இப்படிப்பட்ட ஒவ்வொரு இந்த கேம்பஸ் குருசேட் ஊழியர்களுக்கு, கேம்பஸ் குருசேட் வேலை செய்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம்.
குறிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். கடவுள் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓவர் டு அஜய். Thank you, Jairaj uncle, for the vote of thanks. So as uncle told, we have some further announcements. So நம்ம மத்தியில் இருக்கிற இஸ்ரேல் அண்ணா வந்துட்டு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்டோ அதை நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ ஓவர் டு இஸ்ரேல் அண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப சந்தோஷமா இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்திருக்குது. இந்த லிங்க் உங்களுடைய சேட் பாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுல அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வரும். அதை நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கணும். 50 பேருக்கு ப்ரைஸ் அமௌண்ட் காத்திருக்குது. அதை இமீடியட்டா செய்யுங்க. கரெக்டா 8 o'clock அந்த லிங்க் வந்து நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இன்னொரு ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஒருவேளை நீங்க யாராவது வேறு ஏதாவது ஃபர்தர் கவுன்சிலிங் உங்களுக்கு தேவைப்படும் என்று சொன்னால் டாக்டரை நீங்க வந்து லிங்க்டின் அல்லது ஃபேஸ்புக் இதுல நீங்க நினைச்சு நான் ஃபாலோ பண்ணலாம். அதை நீங்க ஃபாலோ பண்ணுகிற பொழுது உங்களுக்கு அவங்க இன்னும் கூட நாங்கள் பர்சனலாக உங்களுடைய சேட் பாக்ஸில் உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. அது மாத்திரமல்லாமல் இந்த கேம்பஸ் குருசேட் இயக்கத்தினுடைய நண்பர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற பொழுது அவர்கள் உங்களுக்கு இன்னும் இந்த பயம் மாத்திரமல்லாமல் இன்னும் வேற என்ன உங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு வேண்டிய வழிகளையும் அவர்கள் உங்களுக்கு கற்றுத் தருவார்கள். பிரதர், ஆக்சுவலி நிறைய பேர் பிரைவேட்டா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் அதுக்கு மட்டும் ஒரு சில சொல்ல எனக்கு டைம் இருக்குமா? ஒரு 2 நிமிஷம். Yes, you can just categorize it and squeeze it. நிறைய பேர் பிரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. Thank you. எனக்கு உங்ககிட்ட நேரடியா பேச முடியல, பட் I am not able to type it. ஏன்னா அவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. நாங்க ஜூம் மூடிட்டு அது போயிரும் ஆக்சுவலி. ஓகே, number 1 வாசுதேவன், I think நீங்க can I get your mail ID? I've given you my mail ID. என்னோட லாஸ்ட் ஸ்கிரீன்ல மெயில் ஐடி ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க அதுல பார்க்கலாம். பட் பிரதர் சொன்ன மாதிரி என்ன நீங்க லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணலாம். அடுத்தபடியா வந்து உங்களோட பயம் அபவுட் அன்னோன். இப்போ லின் தாமஸ், நீங்க வந்து உங்களுக்கு பயம் வந்து அன்னோன். இப்போ அன்னோனை வந்து நம்ம நோனுக்கு கொண்டு வரணும். நம்பர் 1 வந்து அன்னோன், தெரியாத ஒரு காரியத்தை குறிச்சு பயம் இருந்தா தெரிந்து கொள்றதுக்கு கொண்டு வரணும். அந்த ஸ்கிரீனை லென்ஸை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மாத்தணும். அது எப்படி கொண்டு வரதுன்னா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதாவது ரைட் டவுன். அதுல முக்கியமானது வந்து எழுதும் போது என்ன ஆகும்னா நோன் அன்னோன், தெரியும் தெரியாதது அப்படின்னு கொண்டு வர முடியும். அதை நம்ம பிரித்து கொள்ளும் போது தெரியும் தெரியாததை வந்து தெரியறது கொண்டு வரும்போது அன்னோன் இஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். சோ நான் சொன்னேன் இல்லையா, 40%, 30%, 12%, 8% தான் நீங்க கவலைப்படணும். அதுக்கு மேல கவலைப்படக்கூடாது. அதுதான் பயப்படணும். 8% மேல போச்சுன்னா அது சரியானது கிடையாது. சரிங்களா? அடுத்தபடியா வந்து லின் தாமஸ்க்கு நான் சொன்னேன். அடுத்து ஒரே ஒரு ஆனா கிறிஸ், ஆனா கிறிஸ் நீங்க கேட்டிருக்கீங்க. I'm a psychology student, first year. What kind of counsel would you give me as a senior psychologist? So I think நீங்க படிக்கணும். Number 1, you're a first year படிக்கிறீங்க. Maybe you're doing your UG படிக்கிறீங்க. I think if you want நீங்க இந்த சப்ஜெக்ட்ல இன்னும் அதிகமா போடணும்னா UG பத்தாது. ஏன்னா UG சைக்காலஜி இந்தியால பத்தாது. பட் நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும். and we'll stay connected. Thank you. Okay, how to cheat the mind? பாலு சந்தர் கேட்டிருக்கீங்க. how to cheat the mind. மைண்டை எப்படி சீட் பண்ணணும் நான் சொன்னேன். நம்பர் 1, லோ ரோடு எடுக்காதீங்க, ஹை ரோடு எடுங்க. இமீடியட்டா தோன்றத செய்யாதீங்க. அப்ப ஹை ரோடு எங்க இருந்து வரும்? கார்டெக்ஸ்ல இருந்து வரும். நேரா அமிக்டலா, நேரா எக்ஸ்பிரஸ் ரூட் போவாது. அமிக்டலாக்கு நேரா போகாம ஹை ரோட்ல இருந்து கார்டெக்ஸ்ல இருந்து அமிக்டலா போகும்னு சொன்னேன். அந்த ஸ்கிரீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகையனால அப்படி நீங்க சீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நியாயப்படுத்த முடியும், சிந்திக்க முடியும், செயல்படுத்த முடியும். ஓகே, அடுத்து மேம் நான் மூவி கமிட் பண்றேன் பட் ஃபியர். அது என்ன கேள்வின்னு எனக்கு தெரியல. நீங்க பாக்குறீங்க, மூவி பாக்குறீங்க. நான் மூவி பாக்குறது தவறுன்னு சொல்ல மாட்டேன். மூவி என்ன பாக்குறீங்கன்னு ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு முன்னால ஒரு டெய்லி ஒரு 4 hours ஒரு திகில் படம் பாக்குறேன், டெரர் படம் பாக்குறேன்னா எதுக்குங்க அதெல்லாம்? அதோட 8 hour திகில் இருக்கும் உங்களுக்கு. எதுக்கு? ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஃபியர் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட், வேண்டாம். ஓகே, 8 அடுத்து I think this is one thing. Sangeeta, how can we help oneself immediately if we go through the fear? நான் கொடுத்த அந்த டூல் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பயத்துல இருந்து வந்தாதான்
நீங்க ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போட்டாதான் மத்தவனுக்கு சீட் பெல்ட் போடுறதுக்கு நீங்க இருப்பீங்க. நிறைய பேர் அவரவர் பயத்துல இருந்தாலே எப்படி மத்தவங்களுக்கு பயத்தை ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹேண்டில் யோர் ஃபியர். உங்களோட பயத்தை ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்து பார்கிவி கோகுல், with a wrap to the session I realize it's fear that keep us stuck. அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காங்க. But after all the knowledge I still feel, it's still I can't take effort because it may end in failure. ஃபெயிலியருக்கு வந்து ட்ரையிங் டைம்ஸ் கிடையாது. எத்தனை முறை வேணா நம்ம அட்டெம்ப்ட் பண்ணலாம். அட்டெம்ப்ட் டைம்ஸ் இஸ் எண்ட்லெஸ். சரிங்களா? எண்ட் நெவர் எண்ட்ஸ். அந்த மாதிரி there is no end to your attempts. So there is nothing called failure. Failure is just redirection. நம்ம தான் ஃபெயிலியர்னு பேர் கொடுக்கிறோம். ஆனா ஃபெயிலியரோட லேபிள் ஃபெயிலியர் கிடையாது. சரிங்களா? வாழ்க்கையே ஃபெயிலியர் கிடையாது. யாராவது ஃபெயிலியர் நினைச்சிட்டு சூசைடு அப்படி எல்லாம் திங்க் பண்றீங்கன்னா இல்ல, அது ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? அடுத்தபடியா நம்ம பாக்குறது அடுத்த லாஸ்ட் சாந்த மேரி. அவங்க தட் வாஸ் வண்டர்ஃபுல் செஷன் டாக்டர், தேங்க்யூ. ஓகே, நிறைய பேர் வண்டர்ஃபுல் செஷன் நிறைய போட்டிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு எனக்கு but I receive all your thank you. Super, thank you. அடுத்து it's very useful and clear. Yes, very useful, wonderful session. அடுத்து நீங்க போட்டிருக்கீங்க thank you ma'am. நிறைய private messages. How to build self discipline. என்னோட சக்சஸ் சீக்ரெட் ஒண்ணு சொல்வேன், டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல். எளிமையா சொன்னா ஒரு ஆவியன் கனின்னு இருக்கும். அதுல வந்து இச்சை அடக்கம்னு லாஸ்ட் ஒரு கனி இருக்கும், அது பேரு. சரிங்களா? அதுதான் செல்ஃப் டிசிப்ளின், அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். அதை மட்டும் வாங்கி அதை மட்டும் டெய்லி சாப்பிட்டுட்டே இருங்க, சரியாயிருவீங்க. சரிங்களா? that is it starts with fear. It overcomes fear. Tool to overcome fear. ஓகே, அடுத்து லாஸ்டா நான் இது சொல்லிட்டு I'm going to hand it over to brother. இன்னும் 2 பிரைவேட் வந்திருக்கு. மேம், எனக்கு மூவிக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு மேம், பட் திஸ் ஃபர்ஸ்ட் டைம், பட் ஃபியர் இருக்கு. நோ, மூவிக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ட்ரை. எதுல சான்ஸ் கிடைச்சாலும் போங்க, ட்ரை பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. சரி, ஃபேஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா பரவாயில்ல. நான் சொன்னேன்ல எண்ட்லெஸ் அட்டெம்ப்ட் இருக்குன்னு. சரி, மேக் அன் அட்டெம்ப்ட், ஃபைண்ட் அவுட், கோ. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னெல்லாம் இருக்கு அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. என்ன ஸ்ட்ரென்த்? 3 ஸ்ட்ரென்த் இருக்கா? ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா? ஒரு ஸ்கில் இருக்கோ? லெட்ஸ் ட்ரை வித் தட். லின் அடுத்தபடியா போட்டிருக்காங்க. So I don't read newspaper at all cause it plays on the back of my mind. ஐயோ, அதுதாங்க தப்பு. நியூஸ் பேப்பரே படிக்காம இருக்க முடியாது. அப்ப எதுக்காக ப்ரே பண்ணுவீங்க? எதுக்காக? நாளைக்கு உங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, they go to detox. அதாவது கட்டாயம் நியூஸ் பேப்பரே படிக்க கூடாது, அப்படி எக்ஸ்ட்ரீம் போக கூடாது. அதாவது நியூஸ் பேப்பரை, போனே யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டுல இருந்து டிவியே தூக்கி போட்டுறணும் அப்படின்னு கிடையாது, போனே தூக்கி போட்டுறணும் அப்படின்னு கிடையாது. யூ ஹாவ் டு லிவ் வித் இட். சாதுரியமா மேற்கொள்றத குறிச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அடுத்து சோ நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச். பட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சே இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம், பிரதர், நான் உங்களோட டைம் எடுக்க விரும்பல. இட்ஸ் 6:20 இந்தியா. லாஸ்ட் 10 minutes இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? இல்ல யூ ஆர் டன் வித் இட்? Over to you, brother. Yes. Ajay. Okay, uncle. So thank you ma'am for all the solution for our queries. So இப்போது நான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு ரிகார்டிங் வின்னர்ஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த செக்ஷன், இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் வந்துட்டு நம்ம கேசவன் அண்ணா வந்துட்டு நமக்கு நடத்துனாங்க. ஸோ அதுல வந்துட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ அதுல ஒரு 4 பேர் வந்துட்டு வின் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கால் த நேம்ஸ். கொஞ்சம் அந்த 4 பேர் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லா பாத்தீங்கன்னா, இந்த ஜூம் மீட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒன்று இருக்கும். அதுல கேசவன் மூர்த்தி ரமேஷ் பாபு அப்படின்னு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். பிரைவேட்டா உங்களோட ஜிபே நம்பரை மட்டும் அவங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணிடுங்க. கேசவன் மூர்த்தி ரமேஷ் பாபு அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் இப்ப படிக்க போற அந்த 4 பார்ட்டிசிபென்ட் நேம் நான் படிக்க போறேன். அவங்க வந்துட்டு உங்க ஜிபே நம்பரை அந்த அண்ணாக்கு நீங்க சென்ட் பண்ணிடுங்க. ஸோ the 4 winners are: first, Sister Beulah Roslyn. Sister Beulah Roslyn. Second, Sister Shruti Jayakumar. Sister Shruti Jayakumar. Third, Sister Narmata. J2 Galaxy something mobile வச்சிருக்கீங்க, அப்படிதான் போட்டிருக்காது இதுல. Sister Narmata J2 Galaxy. Okay. So the last, Barsha
சிஸ்டர் வர்ஷா அண்ட் விஷாலி. தட்ஸ் ஆல். நான் இன்னொரு தடவை படிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பியூலா ரோஸ்லின், செகண்ட் ஸ்ருதி ஜெயக்குமார், தேர்ட் நர்மதா J2 கேலக்ஸி, ஃபோர்த் வர்ஷா அண்ட் விஷாலி. ஸோ நீங்க மட்டும் கொஞ்சம் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க எல்லாரும் போயிட்டு அந்த K7 மூர்த்தி ரமேஷ் பாபு அந்த அக்கௌண்ட்குள்ள போயிட்டு உங்க ஜிபே நம்பர் வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ. ஓகே, we just come to the end of this program. So I would like to call our associate national director of Southeast region, Mr. Varghese Paul, to closing this prayer. So I just over to Mr. Varghese Paul. Can you hear me? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Okay, let us pray. Oh, gracious, loving Heavenly Father, we thank you, we praise you for this wonderful evening. What a great joy for us to sit in thy presence. And we thank you for all the participants joined. As we know that you are the one who is leading us and guiding us. And we thank you for your strength upon each one of our life. And we thank you for your power to live a successful life. We very especially pray for everyone, those who join this evening, be with all of us and bless us and help us to live a successful life. Help us to come out of all the fear and difficulties we face in our life so that we can become a successful person in your kingdom. Very especially thank you for Dr. Christina Agustin. We thank you for her life and thank you for helping her to join with us this evening. And we thank you, praise you for her family. Bless them, O Lord. Continue to use her and her family for blessing many young people in the days to come. We thank you for the people behind organizing this meeting. We thank you for Jairaj and his team, Israel and his team, and all the other student leaders. Join with them, be with all of them, and bless them, O Lord. We commit all of us once again into thy hand. Help us to live a successful life, so the Lord will be a great blessing for our family and our society. We want to give you all the glory and honor. Thank you for hearing our prayer. In Jesus' name we pray. Amen. Amen. Okay, thank you, sir, for the closing prayer. Once again, thank you all for your patience. So பொறுமையா இருந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. ஸோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் சாட் பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு உங்க ஃபீட்பேக் எல்லாமே நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுல இப்போ அமைச்சிருக்காங்க பாருங்க, அந்த லிங்க்ல வந்துட்டு நீங்க போயிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க தெரிவிச்சு கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். Uncle, yes. Do you want to share anything? Yeah, all meeting Okay, is over. Participants அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் அஸ் அண்ட் போத் ஆஃப் அஸ். ஓகே, சரிங்களா? நல்லா இருக்கும். நன்றி. ஓகே டாக்டர், தேங்க்யூ. எஸ், கன்வே அவர் ரிகார்ட்ஸ். எஸ், to all your family. And thank you all the best. எல்லாரும் உங்களை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். God bless you. நீங்க சூப்பரா வருவீங்க, உங்க பயத்தை மேற்கொள்வீங்க. பயம் is a state of mind. இப்போ இது முடிஞ்சோனே you'll be really got the tips, so you're going to do it. Okay, bye. All the best. Thank you, brother. Thank you all. Thank you. அப்படியா? ஆமோஸ், அது யார் கூட இருக்குது? ஆமோஸ், ஒரு
அந்த அனோட்டேட் பண்ணிட்டு இருந்த பையனை பார்க்க முடிஞ்சதா? செம ஜோக் ஆயிடுச்சு. எஸ் அங்கிள், we could find him. பார்த்தாங்க அங்கிள். யார் பேர் சொல்லு. பேராங்க ஆண்டி, அவன் பேர் வந்து துஷ்யாந்த் அப்படின்ற ஒரு பேருங்க ஆண்டி. பிரின்ஸ் டேவிட்னு சொல்லிட்டு சின்ன பையன் 2 பேரு. அந்த பிரின்ஸ் டேவிட் இது பண்ண பறதான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவன் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கிறுக்குனால பார்த்துட்டேன். உடனே ரிமூவ் பண்ண உடனே எவ்ரிதிங் செட்டில் டவுன். ஓகே ஓகே. சின்ன பையன் பெரியவங்க யாரும் செய்ய மாட்டாங்கல்ல. பட் குட். So thank you Ajay, thank you Kesavan and the team, Jamaya and the team, and thank you Israel for hosting this meeting wonderfully. Yes, thank you all the staff. Karthi, நிறைய பேர் இருக்கீங்க. ஸ்டாலின், ஜெயக்குமார், குணசேகரன், ஓகே, சாம், PS மணி, நிறைய பேர் இருக்கீங்க. Yes, thank you all the Campus Crusade staff. Chandran, நிர்மலா போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. நிர்மலா லெஃப்ட்னு வந்தது, அப்புறம் நிர்மலா இன்னுன்னு ஜாயின்ட்னு வருது. ஓகே, so nice. Shall we close அண்ணா? Yes, க்ளோஸ் பண்ணிடுமா. அந்த சாட்ல எடுக்க வேண்டியது இருந்தா, சாட்ல எடுக்க வேண்டிய ஐட்டங்கள் ஏதாவது இருந்தா எடுத்துட்டா நல்லது. அங்கிள் ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஜிபே நம்பர் அனுப்பணுங்க அங்கிள். ஸோ இல்லை அங்கே ஒரு 2 minutes டைம் கேட்டிருக்காங்க அங்கிள். ஓகே. சாட் பாக்ஸ்ல என்னென்ன எடுக்கணும்னு பார்த்துக்காங்க. அவங்களோட நார்மல் நம்பர் வாங்கிக்கோங்க கேசவன். ஓகேங்கண்ணா. ஏன்னா இது ஓகேங்கண்ணா. ஜாயின் பண்றதில்ல, அவங்களா ஜாயின் வெல்கம் அட்ரஸ். ஆமா, அதை ஓப்பனா கிடைக்கிறத லீவ் பண்ணிக்கலாம். லீவ் பண்ணாங்க. ஆமா, நைட்ல நான் கூப்பிடுறேன். வெரி நைஸ்னு போட்டுருக்காங்க. ஆமா, க்ளோஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. க்ளோஸ். ஆமா. Bye bye. See you all.